பிரியா என் பிளேட் எங்க? சிங்க் மேல இருக்கும் பாருங்க. ஓகே. அண்ணி துணியெல்லாம் துவைச்சு போடுறேன். வெள்ளை துணியெல்லாம் தனியா போடு, சாயம் ஒட்டிக்கும். அத்தை நான் தான் போடுவேன். சரி போடு. தீபா லேட் ஆகுதுமா, டீ கொண்டு வா. பிரியா, ராகவ் அப்பா கொஞ்சம் டீ கொடுத்துறேன். நான் இந்த 2 குட்டீஸ ரெடி பண்ணனும். சரி. ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, வந்து பால குடி. திவ்யா, இந்த படத்தை எல்லாம் கொண்டே பூஜை ரூம்ல வை. சரி வைக்கிறேன். ஷோ, இன்னைக்கும் பால் தெரிஞ்சு போச்சு. தினமும் இதே கதையா இருக்கு. குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங். புது வீட்ல முதல் இரவு எப்படி இருந்துச்சு? சூப்பர். ஆஸ் யூஷுவலா. பிரியா சீக்கிரமா, எனக்கு லேட் ஆகுது. மனோ, நீ வெளியே கிளம்புறதுக்குள்ள புது கேபிள் கனெக்ஷன் சரியா இருக்கான்னு செக் பண்ணிடு. இந்த வீடு பாத்தியா, ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த சீரியலும் பார்க்க முடியல. தண்ணி, கரண்ட், கேஸ் இது பத்திலாம் கவலையே இல்ல. ஒரு கேபிள் டிவிக்காக எவ்வளவு அவசரம் பாரு. அம்மா, பொதுவா 1 மணிக்கு அப்புறம் தான் நீ ஆட ஆரம்பிச்சிருவ. இன்னைக்கு என்ன அவசரம்? என்னடா சொல்ற? அத்தை, நம்ம சீரியல் பாக்குறத கிண்டல் பண்றாராம். சரி சரி. ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு நிமிஷம். என்ன? பிரியா, ஏன் டீ ஒரு மாதிரியா இருக்கு? பாக்கெட் பால் இன்னைக்கும் தெரிஞ்சு போச்சு. பவுடர் பால்ல தான் டீ போட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன் ப்ளீஸ். என்னது, இன்னைக்கும் பால் திரிஞ்சு போச்சா? என்னடா அது, சகுனம் நல்லாவே இல்ல. நேத்து முதல்ல பால் காய்ச்சறோம்ல, அப்பவும் இதே மாதிரி திரிஞ்சு ஆமா போச்சு. மாமா, கொஞ்சம் வாங்கம்மா, உட்காருங்க ப்ளீஸ். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்களேன். பாருங்க, நானும் அண்ணனும் இருக்கிற காசெல்லாம் போட்டு இந்த ஃப்ளாட்டை வாங்கிட்டோம். லோன் ரீபே பண்றதுக்கு 20 வருஷத்துக்கு மேல ஆகும். அதனால தயவுசெய்து இந்த சகுனெல்லாம் பார்க்காம இந்த வீட்ல சந்தோஷமா இருக்க போறோம்னு முடிவு பண்ணிடுங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஓகேமா? ஐயா 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 ஐயா. உன் சித்தப்பா நிறைய காசு கொடுத்து இந்த பொருளை வாங்கியிருக்காரு. இது விளையாட்டு பொருள் இல்ல. சீக்கிரம் போ, ஆபீஸ்க்கு போ, ஸ்கூலுக்கு போ. ஸ்கூலுக்கு கிளம்பு. பஸ்க்கு லேட் ஆகுது. பேப்பரை கொடு. நேரம் ஆகுதுல்ல. மம்மி மம்மி ப்ளீஸ் லாஸ்ட் கார்ட்டூன் மம்மி. டிவி பார்த்தா கண்ணு கெட்டு போயிடும்னு சொன்னல. வேண்டாம்டா செல்லம், ப்ளீஸ். இந்தா. மம்மி மம்மி நீ சித்தி பாட்டி எல்லாம் இவ்வளோ சீரியல் பார்க்குறீங்களே, உங்களுக்கு என்ன கண்ணு கெட்டு போச்சா? சும்மா இருடா. ஸ்கூலுக்கு போறதுல இருந்து உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. வா சீக்கிரம் கிளம்பு. வா 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 வா. ஆனா இந்த லோன் பேப்பர்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டோம். டாக்குமெண்ட்ஸ் பத்தி ஆமா, என்னாச்சு? நான் உங்களை பஸ் ஏத்தி விட்டு வந்துடுறேன். சரி. பை. ஓகே பை. see you bye. பை. ஐயோ, நீ மறந்துருப்பேன்னு நான் நினைச்சேன். மறக்க மாட்டாளே. சரி, 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துரு. சரி சரி வரேம்மா. Bye. பை நான். Bye. சாப்பிட்டு போடி, சாப்பிட்டு போடி. காலேஜ் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேம்மா. சாப்பிடாம இப்படி குச்சி மாதிரி ஆயிட்டு போறா. மனோ, என்னடா இன்னும் பூஜை ரூம்ல படம்லாம் மாட்டலையா? ஐயோ, நீதிக்கு வந்த ஆள் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டான். மறக்காம நான் இன்னைக்கு கண்டிப்பா மாட்டேன். மறக்காம இன்னைக்கே சாமிக்கு பண்ணிடுறேன். வேலையே promise. இருக்க முடியல. Promise. ஆபீஸ் டைம் ஆச்சுமா, கிளம்புறேன். சரிப்பா, போயிட்டு வா. பாய்மா. போயிட்டு வா. வரேன்டா. அம்மா, நானும் கிளம்புறேம்மா. சரி, ஓகே. Bye. போயிட்டு See you, வா, அம்மா. போயிட்டு வா. Bye. போயிட்டு வா. சரிம்மா, நான் வரேம்மா. சரிப்பா, அம்மா நான் வரேம்மா. போயிட்டு வாப்பா. அம்மா நான் வரேம்மா. அம்மா. டேய், ஏன்டா கத்துற? பிரியா குளிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். காது வலிக்குது, போ. சரி சரி, நான் உங்களுக்கு தான் நான் வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். தத்தி. சார், No hurry. Come back. Down. Come back. Down. உங்க நாயை கொஞ்சம் பாத்துங்க சார். யார் அது? வணக்கம் சார், என் பேர் மனோகர். நேற்றுக்கு தான் நானும் என் ஃபேமிலியும் 13B ஷிஃப்ட் ஆயிருக்கோம். ஓ ஹலோ, என் பேர் தியாகராஜன். வணக்கம். வாட்ச்மேன் சொன்ன புது ஃபேமிலி நீங்க தானே? ஆமாம் சார்.
திங்ஸ் வந்து இறங்குறதும் கார்பெண்டர் வேலை செய்யறதும் ஒரே சத்தமா இருந்தது. சார் ஸோ சாரி சார், நான் நிறைய வாட்டி சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நோ ப்ராப்ளம். புது பில்டிங், யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஆனா நாம் பண்ணலாம். ஏன்னா கடவுள் எனக்கு 2 காது தான் கொடுத்துருக்காரு. அதையும் பஞ்ச வச்சு அடைச்சிக்க வேண்டியதா இருக்கு. ஆமாம் சார், சாரி சார், எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு, நான் கிளம்புறேன். ஆனால் வர வெள்ளிக்கிழமை எனக்கு லீவு. முடிஞ்சால் எங்கள் ஃபேமிலியோட லஞ்ச் சாப்பிடுவாங்களேன். ஷியோர், கண்டிப்பா வரேன். வர வெள்ளிக்கிழமை. ஓகே, பாய் ஹாரி. மிஸ்டர் மனோகர் சார் சொல்லுங்க. நம்ம இருக்கிறது 13வது மாடி. லிஃப்ட்ல போலாமே. ஆக்சுவலி லிஃப்ட் வேலை செய்யல, நான் போகும்போது வாட்ச்மேன்ட்ட சொல்லிட்டு போகிறேன். அப்படியா? கம் ஹாரி. வாட்ச்மேன், மொள்ளமா தட்டுங்க வாட்ச்மேன். பா, உங்களுக்கு என் வீடு தெரியல? தெரியும் சார். 13B. தெரியும் சார். ஒரு 1:01 அங்கே போய் சாமி ரூமில் ஆணி அடிச்சு கொடுங்களேன். பண்ணிடுறேன் சார். இந்தாங்க, இந்த 50 ரூபா வச்சுக்கோங்க. ஐயோ, 1:01 போயிடாதீங்க, சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க, உங்களை சாவடிச்சிருவாங்க. சரிங்க சார். அதுக்கப்புறம் போயிட்டு வாங்க. சரிங்க சார். சரிங்களா? ரைட். வாட்ச்மேன் சார், நம்ம பில்டிங்கில் இருக்கிற லிஃப்ட் சரியாக வேலை செய்யல. அந்த சர்வீஸ் கம்பெனி கூப்பிட்டு கொஞ்சம் ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன். சரி, நான் வரேன். Good morning, sir. Hi, good morning. Good morning, Kerry. Hey. Sir, எப்படி இருக்கீங்க? Morning, sir. Hi. Good. Hey. How are you, மச்சான்? Doing fine, thanks. Concrete jelly ஏய், வந்துச்சா? கான்கிரீட் ஜெல்லியை குப்பையில போடுறா. உன் புது வீடு எப்படி இருக்குன்னு சொல்றா. டேடி, புது வீடு ஃபேண்டாஸ்டிக் டா. அப்படியா? காலையில எழுந்து ஜன்னல் திறந்தோம்னு வச்சுக்க, வெளிய அப்படியே மேன்ஹாட்டன் மாதிரி ஒரு வியூ. The cross ventilation is outstanding. ஓ, சூப்பர். ஹலோ 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 ஹலோ, யார் இது காலையில? ஹலோ. ஐயோ, எனக்கு லோன் வேண்டாங்க. காலையில கை தடுத்துட்டு ஃபோன் நம்பர் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க ஆட் ஏஜென்சிஸ் கொடுத்துருவாங்க போட்டிருக்க. புது வீடு, புது ஃபோன், முதலாளி வாழ்வுதான். டேய், யார்ட்டி சொல்லாத, கையில காசு இல்ல, டிஸ்கவுண்ட்ல வாங்க. ரொம்ப சீப் ஃபோன், பார்க்கறதுக்கு முன்னாடி தான் பாஸ்டா இருக்கு. என்னாச்சு? டேய், என்னடா? இந்த ஃபோனை எங்க வாங்கினியோ அதே கடையில போய் முதல்ல அதை மாத்து. ஏன்? கேமரா லென்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. காலையில சரியா தானே இருந்துச்சு. அப்படியா? ஒரு நிமிஷம் சரி பாப்போம். பாக்குறதுக்கு அழகா இருக்கல, கவலையே படாத. ஒரு நிமிஷம் இரு.
ஃபோனுக்கு ஒன்றும் இல்லடா, போட்டோ எடுத்தவன் என் அண்ணன் பையன். போட்டோ எடுக்கும்போது அவன் ஷேக் பண்ணிருப்பான். அப்படின்னா சரி, வேலையை பாப்பா. ஓகே சார், எல்லா ஒர்க்கர்ஸ் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். எண்ணிட்டீங்களா? எண்ணிட்டேன் சார். லக்ஷ்மி, சீதா உண்மையை சொல்லி என்னை எப்படியாவது காப்பாத்து. நீ நினைச்சா முடியும். இங்க பாருங்க சுரேஷ், நாம 2 பேரும் பேசிட்டு இருக்கத சீதா பார்த்துட்டா. ஐயோ, சீதா வந்துட்டா. அடப்பாவே, நிறுத்திட்டானே. ஐயோ, அவன் இவளை பார்த்தானா? லக்ஷ்மி சீதா கிட்ட ஏதாவது சொல்லுவாளா? ஒண்ணுமே சொல்லாம நிறுத்திட்டாங்க. ஐயோ அத்தை, இந்த டிவி சீரியல் கதையை நீங்களே எழுதலாம். நீங்க எழுதுனீங்க சீரியல் சூப்பர். நிஜமாவே என்ன அப்படித்தான். பேச சொல்றேன்? நான் எழுதுனா நல்லா தான் இருக்கும். சரி சரி, காகித மலர் போட போறான், வந்து சேனலை மாத்து. ரிமோட் எங்க? உங்க பின்னாடி தான் இருக்குதே. ரிமோட் எடு. சரி அத்தை, இதை சொல்லுங்க. லாஸ்ட் வீக் என்னாச்சு? லாஸ்ட் வீக்கா காலிங் பெல் அடிச்சுது. செல்வி நிறமாச கர்ப்பிணி. திறக்க போறா. நிறுத்திட்டா. வெளிய யார் வந்திருக்காங்க தெரியல. மியூசிக் வேற ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் நோக்காவல. சரி ஓகே விடு, பேட்டரி போயிருக்கும். நீ அங்க போய் போய் மாத்து. சரி. என்ன ஆச்சுருக்கு? சேனலே சேஞ்ச் ஆகல. என்னது இது? மாறும் பண்ணிக்கல. இரு, என்னது இது? ஏதோ புது சீரியல் போல இருக்கு. புது வீட்ல புது சீரியல். பேசாம இதே பாப்போமா? அந்த காகித மலர் அனுமார் வால் மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கு. உமாவுடைய அம்மா கர்ப்பமாகும் போது சீரியல் ஆரம்பிச்சது. இப்போ உமாவே கர்ப்பமா இருக்கா. ஹாய், என்னாச்சு இப்படி மூச்சு வாங்குது? 13 மாடி ஏறி வந்திருக்கேன். ஆர்வத்தோட உன்னை பார்க்கறதுக்கு. மூச்சு வாங்காம என்ன செய்யும்? லிஃப்ட் வேலை செய்யலன்னு வாட்ச்மேன் எவ்வளோ வாட்டி சொன்னேன், அவன் எதுவுமே செய்யல போல் இருக்க. பசங்க எங்க? தூங்கிட்டாங்க. அடடா. ஏய், இன்னும் சாமி படமே மாட்டலையா? அந்த வாட்ச்மேன் நான் 50 ரூபா கொடுத்தேன் இங்கே வந்து ஆணி அடிக்க. அவன் வரவே இல்லையா? சோமேரி. ஐயோ, வாட்ச்மேன் மத்தியானமே வந்தாரு. ஆனா பூஜை ரூம் செவர்ல ஆணி இறங்கல. பீம் இருந்தா இறங்காதான். அம்மா தாயே, இன்ஜினியரோட மனைவின்னு தெரியும், அதனால எல்லாமே தெரியும்னு முடிவு பண்ணிட்டியா? முழு பூஜா ரூமும் பீமா? எனக்கு தான் தெரியும். சரி, ஒன்று பண்ணு, சீக்கிரமா ஹேமர் எடுத்துருவா, நானே ஆணி அடிச்சிடுறேன். இல்லாட்டா அண்ணன் என்ன அடிச்சிருவாரு. ஆமா கமலா, செஞ்ச பொண்ணு சும்மா விடுமா? அவ எப்படி குடும்பத்தை கெடுத்திருப்பா. இப்போ அவ குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது தானே அருமை தெரியுது. மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்கிறத இப்பவாத புரிஞ்சுக்கிட்டா சரி. குழந்தை தானே, நான் சொன்னப்போ யாரும் நம்பல. இப்ப என்னாச்சு? குடும்பத்துல ஒருத்தர் விடாம உலுக்கி எடுக்க போது பாரு. எங்க வாயேன். அம்மா யாரை பத்தி காசிப் பண்ணிட்டு இருக்காங்க? ஐயோ, காசிப் எல்லாம் இல்ல. காகித மலர் சீரியல் இன்னைக்கு மதியம் பார்க்க முடியல. கமலாட்டிட்ட என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுதான் பார்க்கணும். ஏய், நீங்க இவ்வளவு வருஷமா அதே சீரியலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு போரே அடிக்கலையா? சும்மா கிண்டல்லாம் பண்ணாதீங்க. ஒரே ஒரு எபிசோட் பாருங்க, அப்புறமா பேசுங்க. போடி, எனக்கு வேற வேலை இல்ல. 5 நாள் கதையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு அந்த 5 நாள் கதையும் கொஞ்சம் சொல்லிடுறேன். திங்கட்கிழமை என்னாச்சு? அவங்க வீட்டுக்கு வந்தா? ஐயோ, என்னது? என்னது? இரு கொஞ்சம் இரு. மனோ, போன் பேசிட்டு இருக்கேன். என்னது சத்தம்? என்னது? ஐயோ, மனோ என்னாச்சு? ஐஸ் எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். இது வரே. என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, கையில் அடிபட்டுச்சுமா. அவ்வளவுதானா? தேவையா உனக்கு? லேட்டா வந்து சாப்பிட்டு தூங்க வேண்டியதானே? ஒண்ணும் இல்ல மனோர் இல்ல, அம்மாப்பா. அடிபட்டுடுச்சு. ஐயோ அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க. ஓகே. ஐயோ, டேய், தேதி 21 ஆயிருச்சுடா.
ஃபிளாட் மெயின்டெனன்ஸ்க்கு பணம் கட்டிடு. நாளைக்கு அண்ணன் கட்டிட்டு வருமா? நல்லா இருக்கு. காலை கீழே வைக்க சொல்லிருக்கல. ஸ்கூலுக்கு டைம் ஆகல. அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பால் குடிக்க போங்க. பால் வேண்டாப்பா ப்ளீஸ். பால் குடிக்கிற நேரத்துல அப்பா அப்பா. அண்ணே அண்ணே என்ன? மறுபடியும் பவுடர் மில்க் பால் கெட்டு போச்சு. ஏன்னா இதே கதையா போச்சு. வணக்கம் நேயர்களே. ஏய் நம்ம டாக்டர் பாலுடா. அம்மா கூப்பிடு. அம்மாவியா? இந்தியாவில் உள்ள அம்மா சீக்கிரம் வாங்க, டிவில யார் இருக்காங்க பாருங்க. யாருடா? தக்கவரான உங்க பாய் ஃப்ரெண்ட். பலராம் அவர்களை சந்திக்க வைக்கிறோம். யாருடா? அட நம்ம டாக்டர். தள்ளுடா, தள்ளு தள்ளு. ஆர்வத்தை பாரு. ஏய், உயிரை காப்பாத்துற டாக்டர் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் கிண்டலா இருக்கா? இன்னைக்கு இப்படி நடமாடிட்டு இருக்கேன்னா அதுக்கு இவர் தானே காரணம். எத்தனை டாக்டரை காமிச்சோம், இவர் தானே காப்பாத்தினாரு. சரி சரி போடா. டாக்டர், இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மருத்துவர்கள்ல நீங்களும் ஒருத்தர். முழுக்க முழுக்க அறிவியல் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிற நீங்க இந்த பேய், ஆவி மாதிரியான அமானுஷ்ய விஷயங்கள்ல அதிகமா ஆர்வம் காட்டுறீங்க. இந்த ஈடுபாடு எப்படி வந்தது? நீங்க சொன்ன மாதிரி அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு டாக்டரா இருந்தாலும் அடிப்படையில நானும் ஒரு சாதாரண மனுஷன் தானே. நான் சின்ன வயசுலயே பெத்தவங்களை இழந்தவன். ஒரே ஒரு சகோதரன், என் தம்பி. அவனை என் மகனை போலவே வளர்த்தேன். ஒரு விபத்துல அவனும் என்னை விட்டு போயிட்டான். அவனை நான் எந்த அளவுக்கு நேசிச்சேன், அவன் இல்லாம எப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன். அவன் என்னை விட்டு போனது எவ்வளவு பெரிய தப்புன்னு கேட்க ஆசைப்பட்டேன். இதுக்கெல்லாம் ஏதாவது வழி உண்டான்னு தேடினேன். மரணத்துக்கு அப்புறமும் வாழ்க்கை உண்டுங்கிறது கன்ஃபார்ம்டு உண்மையா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. என் கண் முன்னாடியே எத்தனையோ பேஷண்ட்ஸ் இறக்குறாங்க. மரணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகுது, அவங்க எல்லாம் எங்க போறாங்க? இந்த மாதிரி பதில் தெரியாத கேள்விகள்லாம் தான் என்ன இந்த விஷயத்துல ஈடுபட வச்சது. ராகவ் எங்கட போன நீ? வந்து உட்காரு சீக்கிரம். பிரியா உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுமா. ஆவி, பேய் மாதிரியான அமானுஷ்ய விஷயங்கள்லாம் உண்டுங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? உங்களுக்கு பதில் சொல்ல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூட்டன் லாவை தான் பதிலா சொல்லணும். எந்த ஒரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. இது விசையில மட்டும் இல்ல, எல்லா நடைமுறை விஷயங்களுக்கும் இது பொருந்தும். அதே மாதிரிதான் ஸ்பிரிச்சுவலா பார்த்தா கடவுள்னு ஒரு சக்தி இருக்கிற மாதிரி கண்டிப்பா அதுக்கு எதிரான ஒரு சக்தி இருந்தே ஆகணும். சுத்தி சுத்தி கொஞ்சம் சரியா? ராகவ், இந்தாங்க சார், இது உங்களுக்கு. எல்லாத்தையும் சாப்பிடு. சித்தி ரொம்ப கஷ்டம். ஓஹோ, சித்தப்பாவோட போனா? இன்னைக்கு நீ உதவ வாங்க போற. மாட்டினடா. கண்டிப்பா. அம்மா சித்தப்பா அடிக்க போறார். போ ஓடு. கொடுத்துட்டு வா. ஓடு ஓடு. இன்னொரு விஷயம், இங்க எல்லாத்தையுமே அறிவியல் கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது, பார்க்கவும் முடியாது. ஒன்னு கெட்டதுன்னு இருந்தா தானே இன்னொன்னு நல்லதுன்னு இருக்க முடியும். சோ கடவுள், கோவில்னு நல்ல சக்தி இருக்கிற மாதிரி அதுக்கு சமமான எதிர் சக்தியா பேய், ஆவின்னு எல்லாம் இருந்துதானே ஆகணும். இது என்னோட நான் எவ்வளவு வாட்டி சொன்னேன் இதை விளையாட்டு பொருள் இல்லைன்னு. நான் உனக்கு ஈவினிங் நல்ல டாய் வாங்கி தரையா. சீக்கிரம் போங்க, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. போங்க போங்க. போட்டான் பாத்தியா? இதுக்கு தான் சொல்றது அவன் கை கெட்டுறாப்ல வைக்காதேன்னு. நான் எங்க வைக்கிறேன்? அவன் நேரா போனை தானே. தலை கூட சரியா வரல. இப்ப போய் எடுத்துட்டு மறக்காம சாமி ரூம்க்கு ஆணி அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புடா உன் சைட்ல இருந்து. மறந்துடாத. அனுப்புறேன். சனி ட்ரில்லர் இருக்கானா? இருக்கா? எதுக்கு? இல்ல கூப்பிடுறேன், நான் பேசணும். ஹரி சார், இங்க வா. ஹரி இங்க வாங்க. என் புது வீடு தெரியல உங்களுக்கு? தெரியும் சார். அங்க கொஞ்சம் ட்ரில்லிங் வேலை இருக்கு. வேலையை முடிச்சுட்டு தெரியுமா? யாரு? ட்ரில்லர் மேடம். சைட்ல இருந்து மனோர் சார் அனுப்புனாரு. உங்க பூஜை ரூம்ல ஏதோ வேலை. ஓ சரி சரி, உள்ள வாங்க, உள்ள வாங்க, வாங்க.
பென்சில்ல மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா அங்கெல்லாம் சரிங்க வரிசையா அடிச்சிருங்க. சரிங்க. டீ காஃபி ஏதாவது? இல்லை வேண்டாம் பரவாயில்ல. ஓகே. பிரியா யார் வந்திருக்கா? மனோ சைடுல இருந்து ட்ரில்லர் அனுப்பிச்சிருக்காரு அத்தை. பூஜை ரூம் காமிச்சிட்டேன். சரி சரி. தண்ணி குடிக்கிறியா? குடி. என்னாச்சு? என்னாச்சு? எந்திரிப்பா எந்திரி. என்னப்பாச்சு? என்னாச்சு? ஷாக் அடிச்சுதா? ஷாக் அடிச்சா? நான் பல வருஷமா இந்த தொழில இருக்கேன். எவ்வளோ ஷாக் வாங்கியிருக்கேன். இப்போ அடிச்ச ஷாக்கை பார்த்தா ஏதோ இண்டஸ்ட்ரியல் பவர் மாதிரி இருக்கு. அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பவரா? நீங்க சார் கிட்ட சொல்லி ஒரு எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு எல்லா வயரையும் செக் பண்ண சொல்லுங்க. சரி சரி. எனக்கு குழந்தைங்க இருக்காங்க. அதெல்லாம் பாத்துக்கிறோம்ப்பா. உனக்கு ஏதாவது பண்ணுதா? என்னால ரொம்ப முடியலம்மா. நான் இன்னொரு நாளைக்கு வந்து எல்லா வேலையும் ஐயோ அது நாளைக்கோ என்னைக்கோ பண்ணிக்கலாம். நீ முதல்ல டாக்டர்கிட்ட போய் உடம்ப செக் பண்ணிக்கோ. என் டூல் பாக்ஸ் கொடுங்க. நான் எடுத்துட்டு வரேன். கொண்டா. தனியா போயிருவியாப்பா? கொண்டா நான் எடுத்துட்டு வரேன். பார்த்து போப்பா. பத்திரமா போயிட்டு வாங்க. ஐயோ நான் பயந்தே போயிட்டேன். எப்படி ஆச்சுது? ஒண்ணுமே புரியல. பார்த்து பயந்தே போயிட்டேன். என்னத்த சொல்றது? ஒரு வாயில வந்து நுரைய பார்த்து நான் அவன் செத்து போயிட்டானே நினைச்சேன். ஐயோ அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு. நீ குடும்பத்தை இந்த வீட்டுல ஏதோ இருக்கு. இங்க வந்த நாள்ல இருந்து சகுனமே சரியில்லை. முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பால் காய்ச்சும் போதெல்லாம் தெரிஞ்சு போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் சாமி ரூம் செட் பண்ண முடியல. வேற ஏதோ ஒரு சக்தி இங்க இருக்கு. அது நல்லதா இல்ல பேய் பிசாசி மாதிரி ஏதாவதான்னு தெரியல. இதுல ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் வேற. ஆனா ஏதோ ஒரு கெட்டது நடக்க போற மாதிரி ஒரு இனம் புரியாத பயம். டேய் மோகன், என்னன்னு இது ஸ்வீட் பாக்ஸோட வந்திருக்க? என்ன ஏதாவது ஹாப்பி நியூஸா? நீ முதல்ல வாயை தர. என்னன்னு சொல்லு. நீ வாயை தர. சொல்லு என்ன? உடனே சொல்லணுமா? எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ப்ரமோஷனா? ஆமா. அண்ணே கங்க்ராட்ஸ் கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. இதை விட ஒரு நல்ல நியூஸ் கேளு. 10,000 ரூபாய் salary இன்கிரிமெண்ட் பண்ணிருக்காங்க. வாவ். நம்ம 20 வருஷத்துல ஹவுசிங் லோன் க்ளோஸ் பண்ணலாம் நினைச்சோம் இல்லையா? ஆமா. இப்போ கணக்கு போட்டு பாரு. 15 வருஷத்துல முடிச்சிடலாம். உனக்காக தான் வெயிட்டிங். அப்படியா? அண்ணி என்ன நீ 1000 வாட் பல்ப் மாதிரி பளீர்னு சிரிக்கிறீங்க? என்ன விஷயம்? ஒரு குட் நியூஸ். என்னங்க மனோ வந்துட்டான். நீங்களே வந்து சொல்லுங்க. மெதுவாமா வலிக்குது. சும்மா இருடி. காடு மாதிரி முடிய வளர்த்தி வச்சிருக்க. அம்மா அவளையே மாத்திட்டுற. உள்ளுக்குள்ள களிமண் நல்லா இருக்கிறதுனால தான் வளர்ச்சி அதிகமா இருக்கு. அம்மா பாருமா. ஆமா நீங்களாம் தான் செல்லம் கொஞ்சம் கெடுத்து வச்சிருக்கீங்க. ஏய் இந்தம்மா இது உனக்காக. and this is for you. Thank you சித்தப்பா. இருக்கு. இது வந்து உங்க சித்திக்காக. பிரியா பாத்தியாமா? பொண்டாட்டிக்கு gift உனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா இருடி. சும்மா இரு. இது உனக்கு. உள்ள வச்சு. என்ன gift? ஒண்ணும் இல்லம்மா, அது ஒரு குக் புக் அவ்வளவுதான். அண்ணி சூப்பர் gift. தேங்க்ஸ். ஒண்ணும் இல்ல, அவ படிச்சு நல்லா சமைச்சா நம்ம எல்லாருக்கும் நல்லது தானே. நம்ம எல்லாருக்கும் ஒரு gift. நான் என்னடா சொன்னேன்? சும்மா சொன்னேன் அவ்வளவு. நோ அண்ணா என்ன குட் நியூஸ்? ப்ரமோஷன் கிடைச்சிருக்குடா. மறுபடியுமா? இதை விட ஒரு நல்ல நியூஸ் கேளு. 10,000 ரூபாய் salary இன்கிரிமெண்ட். கணக்கு போட்டு பாரு. நம்ம இந்த வீட்டில் ஒன்று முடிக்க 20 வருஷம் ஆகும்னு நினைச்சோம் இல்லையா? இப்போ 15 வருஷத்துலயே முடிச்சிடலாம் மனோ. சூப்பர். ரூஃப்ல வாட்டர் லீக்கேஜ் இருக்கு மனோ. ஃபிளாட் அசோசியேஷன்ட்ட பேசணும். அந்த தடியா வாட்ச்மேன் மோட்டர் ஆஃப் பண்ண மறந்துருப்பான். அதான் எல்லாம் லீக் ஆகி சீப் ஆயிடுச்சு. நாளைக்கு அவனுக்கு இருக்கு.
நீ கொண்டு வந்த குக் புக் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஆனா எல்லாமே நான்வெஜ்ஜா இருக்கு. உள்ள இருக்கிற ரெசிபி பார்த்தேன்னு வச்சுக்க கண்ணு, சுத்தமா மயங்கிடுவேன். மனு, அதான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு விருந்துக்கு ரெடி ஆயிடு. நான் வந்துகிட்டே இருக்கேன். டார்சன் பாய். ஓ சரி, பேஜ் நம்பர் 35க்கு போ. சிக்கன் தந்தூரி. எது தலை எது கால்னே புரியல. நான் சர்க்கஸ் காரியானே. சரி, ஏதாவது ஈஸியா ஸ்டார்ட் பண்ணலாம். பேஜ் நம்பர் 45, சிக்கன் மஞ்சூரியன். அட பாவி, புக்கே மனப்பாடம் பண்ணிட்டியா? என்ன பண்றது, எல்லாம் தெரிஞ்சு வச்சு ரெடியா இருக்க வேண்டியிருக்குல்ல. இது இந்த நொறுக்கு தீனி பஜ்ஜிலாம் எனக்கு சரிப்பட்டு வராது. நானும் நீயும் ஃபுல்லா ஒரு 7 கோர்ஸ் மீல் சாப்பிட போறோம். ஷட் அப். இதுக்கு ஃபுல் பதில் நான் சாப்பிடும்போது கொடுக்குறேன் பாரு. என்ன பிடிக்கலையா? இல்ல. இது இது எப்படி இருக்கு? மனோ, இது பாத்தியா? இதுக்கு என்ன பேர் வச்சிருக்க? ஏய், ஒரு நிமிஷம் இரு. கிளாஸ். ஐயோ, நெத்தில ரத்தம் மனோ. வீட்ல இண்டஸ்ட்ரியல் பவர் வந்துட்டு இருக்குன்னு காலையில ட்ரில்லர் சொன்னாரு. இண்டஸ்ட்ரியல் பவரா? சும்மா வளராத. வீட்டில் ஃப்ரிட்ஜ், டிவி, மைக்ரோவேவ் எல்லாம் நல்லா வேலை செய்யுதுல. செய்யுது. பின்ன என்ன இண்டஸ்ட்ரியல் பவர்? சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ணா அப்படிதான் பல்ப் ஓடியும். ஏய், பாத்துடா. சரி, நான் சொல்றது கேளு. சொல்லு. பாரு, இதெல்லாம் விடுவோம். அந்த குக் புக் வருவோம். இன்னைக்கு பார்த்த ரெசிபிலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தால் கூட இன்னைக்கு நான் பட்னியாக தூங்குறதா இல்லை, புரியுதா? டேய், நான் சொல்கிறது கேட்குதா? நான் சொல்கிறது கேளு. பாரு, நான் அவ்வளோ ஆசையாக உனக்கு புக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அதுக்கு பதில் நீ எனக்கு என்ன தர போகிறேன்? சொல்றி. என்ன வேணும்? இல்லடா, மூஞ்சி கையிலலாம் காயம், பார்க்கறதுக்கு ரவுடி மாதிரி இருக்கேன். இந்த அழகில் போனேன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. அதான் ஃபேமிலி அனுப்பிச்சிட்டேன். டேய், நாளைக்கு ஆஃபீஸ்க்கு அந்த ஃபைலை கொடுத்து அனுப்பிச்சிரு. ஓகே? யாரும் வந்திருக்காங்க, நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். பாய். வரேன். ஐயோ, சொதப்பிட்டியே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஹரி. குட் மார்னிங் மனோகர். சார், என் கண்ணை இங்கே இருக்கு, ஓங்கி அரைஞ்சிருங்க. கன்னத்தில் அடிக்கிற அளவுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? இல்லை சார், உங்களை வெள்ளிக்கிழமை கூப்பிட்டேன், அது ஞாபகம் இருக்குது. ஆனால் வீட்டில் ஒரு விழா இருந்துச்சு, அதை நான் மறந்துட்டேன். வீட்டில் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, நான் மட்டும் தனியாக வீட்டில் இருக்கேன். அது பரவாயில்ல, இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி? சார், மத்தியானத்தில் பியர் சாப்பிடுவீங்களா? எப்போவாவது கம்பெனி இருந்தா. ஏன்? ஏங்க, 6 அடிக்கு நான் ஒரு கம்பெனி இருக்கேன். வாங்க, கமின் ப்ளீஸ், கமின் மிஸ்டர் ஹாரி. ஊப்ஸ், மைக்ரோவேவ். சார், நீங்கள் வாங்க, நான் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு வரேன். கம் ஹாரி, வா. உள்ள போறடா. ஹாரி, என்னாச்சு ஹாரி? என்னாச்சு சார்? மனோகர், என் கண்ணாடி அது ஒரு நிமிஷம். ஸ்டிக்கு
உங்க கண்ணாடி, உங்க ஸ்டிக். தேங்க்யூ. நான் போய் ஹாரியை கூட்டு வரேன். இல்ல மனோகர், நான் இல்லாம எங்க போயிட போறான்? ஏதோ என்ன கூப்பிடுறான் பாரு. அவன் இங்க எதையோ பார்த்து பயந்துருக்கான்னு நினைக்கிறேன். அவன் குரல்ல எனக்கு பயம் தெரிஞ்சது. அவன் என்ன பார்த்தான்னு தெரியலையே. சரி, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். சாரி மனோகர். We'll take a rain check on that beer today. I understand. Okay, sir. I'm so sorry. உங்களுக்கு ஒன்றும் ஆலையே? எனக்கு ஒன்றும் ஆல. I'm fine.